அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிற வீடியோ சீரீஸ்ல இது ஒரு மிக முக்கியமான வீடியோ. கொஞ்சம் பொறுமையாக கவனிங்க. இந்த அக்குபஞ்சர் வகுப்புல இந்த நோய்க்கு இந்த அக்குபஞ்சர் புள்ளி, இந்த நோய்க்கு இந்த அக்குபஞ்சர் புள்ளி அப்படிங்கிற அந்த அணுகுமுறையை நான் கற்றுக் கொடுக்கவில்லை. அதாவது உடல் பருமனுக்கு இந்த அக்குபஞ்சர் புள்ளியை கொடுத்தீங்கன்னா சரியாகும், தலைவலிக்கு இந்த அக்குபஞ்சர் புள்ளியில ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா சரியாகும், வயிறு வலிக்கு இந்த அக்குபஞ்சர் புள்ளியில சிகிச்சை கொடுத்தீங்கன்னா சரியாகும் அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட்ல நான் அக்குபஞ்சர் சொல்லி தரல. நான் சொல்லி கொடுக்குற அக்குபஞ்சர் அணுகுமுறை எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரே ஒரு புள்ளியை செலக்ட் பண்ணி அதுல உங்களுக்கு எத்தனை தொந்தரவுகள் இருந்தாலும் அதை சரியாக்கக்கூடிய அணுகுமுறையை தான் நான் இப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவது ஒரு 10 விதமான புள்ளிகள் இருக்கு. ஒரு 10 விதமான நோய்களுக்கு இந்த புள்ளிக்கு இந்த நோய்க்கு இந்த புள்ளியை யூஸ் பண்ணுங்க, இந்த நோய்க்கு இந்த புள்ளியை யூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற அணுகுமுறையை நான் சொல்லிக் கொடுக்கறதா இருந்தா, அதான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் இருக்கு, அது மாதிரி ஏற்கனவே நிறைய புக்ஸ்ல எழுதியிருக்காங்க. அப்படி ஒரு அணுகுமுறையை நம்ம கையில் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஆங்கில மருத்துவத்துக்கும் அக்குபஞ்சரோட தனித்துவத்துக்கும் ஒரு வித்தியாசம் இல்லாமல் போயிடும். அதாவது இந்த நோய்க்கு இந்த மருந்து, இந்த நோய்க்கு இந்த மருந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அஸ் யூஸ்வல் கிவ் அண்ட் டேக் மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி கான்செப்ட்ல வந்துடும். நான் அந்த கான்செப்ட் அந்த அப்ரோச்சை நான் ஃபாலோ பண்ணல. அக்குபஞ்சர்ல நான் ஃபாலோ பண்றது என்ன அப்படின்னா, பிளஸ் நான் சொல்லிக் கொடுக்கறது இங்க என்ன அப்படின்னா, டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒரு ஆங்கில மருத்துவர் உருவாக்கிய ஒற்றை புள்ளி அக்குபஞ்சர் சிகிச்சை. இந்த ஒற்றை புள்ளி அக்குபஞ்சர் சிகிச்சை என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 5 விதமான தொந்தரவுகள் இருக்கு, அல்லது ஒருத்தருக்கு 50 விதமான தொந்தரவுகள் இருக்கு, அல்லது ஒருத்தருக்கு 100 உடல் தொந்தரவுகள் இருக்கு. அப்படி எத்தனை தொந்தரவுகள் இருந்தாலும் ஒரே ஒரு அக்குபஞ்சர் புள்ளி, 65 அக்குபஞ்சர் புள்ளியில இருந்து அந்த நேரத்துக்கு அந்த செட் ஆஃப் சிம்டம்ஸுக்கு எந்த பாயிண்ட் வருமோ அந்த ஒரே ஒரு அக்குபஞ்சர் புள்ளியை எடுத்து அங்க தொடும்போது எல்லா தொந்தரவுகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதுதான் ஒற்றை புள்ளி அக்குபஞ்சர் சிகிச்சை. இது ஆங்கிலத்தில் கிளாசிக்கல் அக்குபஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு அக்குபஞ்சர் புள்ளியில எப்படி நோய் குணமாகும், அல்லது அந்த ஒரே ஒரு அக்குபஞ்சர் புள்ளியை எப்படி செலக்ட் பண்றது அப்படின்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். அது நிச்சயம் சாத்தியம்தான். அது நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க தமிழ்நாட்டில். அது எப்படி நம்ம அந்த அணுகுமுறை ஃபாலோ பண்றோம் அப்படின்னா, ஒருத்தர் உடம்புல நோய் எங்க உருவாச்சு, எந்த பாகத்தில் உருவாச்சு, என்னென்ன பாகங்களை பாதிச்சிருக்கு, அதோட மூல காரணம் என்ன, இதெல்லாம் நம்ம ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ஜட்மெண்ட் பண்ணி ஒரே ஒரு பாயிண்டை செலக்ட் பண்ணி அங்கே நம்ம டச் கொடுக்கும்போது எல்லா ப்ராப்ளமும் உங்களுக்கு அப்படியே கிராஜுவலாக சரியாக ஆரம்பிக்கும். இதுதான் ஒற்றை புள்ளி அக்குபஞ்சர் சிகிச்சை. அது இல்லாமல் இந்த நோய்க்கு இந்த பாயிண்ட், இந்த நோய்க்கு இந்த பாயிண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்டும் ஒன்று இருக்கு. பட் நாங்கள் அதை ஃபாலோ பண்றதில்ல, சொல்லிக் கொடுக்கறதும் இல்லை. நீங்க என்னோட வீடியோ சீரீஸ்ல ஒரு 50 வீடியோ தொடர்ச்சியா உங்களால பொறுமையா சின்சியரா பார்த்து கத்துக்க முடிஞ்சு அப்படின்னா, நீங்க 50 வீடியோ முடியும் போது நிச்சயமா ஒரு சிறந்த அக்குபஞ்சர் நிபுணரா உங்களால ஆக முடியும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு தரேன். இதை கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் ஆர்வம், கொஞ்சம் சின்சியாரிட்டி, கொஞ்சம் உட்காந்து நீங்க கத்துக்கணும். நீங்க சந்தேகங்கள் இருந்தால் தாராளமா என்னோட மொபைல் நம்பர்ல கேட்கலாம். அப்படி ஒரு 50 வீடியோக்களை உட்காந்து உங்களால் கத்துக்க முடிஞ்சு அப்படின்னா, கட்டாயம் 100% உங்களால் ஒரு சிறந்த அக்குபஞ்சர் நிபுணரா ஆக முடியும். அதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன். நான் இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை முறையை, இந்த ஒற்றை புள்ளி அக்குபஞ்சர் சிகிச்சை முறையை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தயார். இதற்கு அடிப்படை தத்துவங்கள், அப்புறம் அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற அந்த டீடைல்ஸ், அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது தரமானாதான் அந்த கடைசியாக நீங்க நிபுணருங்கிற அந்த முழு ஒரு அத்தாரிட்டியை உங்களால் எடுக்க முடியும். அதனால இதை படிப்படியாக நான் கற்றுக்கொள்ள, நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறேன். நீங்க அதை கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா அப்படிங்கிறதான் இப்போ உங்க முன்னாடி இருக்க கேள்வி.